சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆண்டுக்கு நாடு திரும்பாது என்கிறார் அனுர. பொருளாதார நெருக்கடியை கையாளும் திறன் உள்ளதாகவும் தெரிவிப்பு. சிவாஜிலிங்கத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கிய கேவி தவராசா, பலரும் உதவி. பாரிய போராட்டத்திற்கு தயாராகும் மைரிட்டி மக்கள். பேசாக்கை முன்னிட்டு கருப்பு கொடி ஏந்தி போராட அழைப்பு. ஊழல்வாதிகளுக்கு அரசில் இடமில்லை, நிந்தாவூரில் ஜனாதிபதி உறுதி. பதவிகளுக்காக விஜய்க்கு ஆதரவு வழங்கவில்லை என்கிறார் SP வேலுமணி. அதிமுக பிளவுபடவில்லை எனவும் தெரிவிப்பு. ஈரானிடமிருந்து செறிவூட்டப்பட்டு யுரேனியத்தை கைப்பற்ற அமெரிக்கா முயற்சி. டிரம்பின் கருத்தால் உருவாகும் மோதல். இனி விரிவான செய்திகள். காணி கொள்வனவு மோசடி வழக்கில் ஸ்ரீலங்கா முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக மாத்தறை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. நிதி மோசடி உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் கீழ் ராஜபக்ச குடும்பத்தினருக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பசிலுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை எளியகந்த வீதி பிரவுன்ஷில் முகவரியில் அமைந்துள்ள 1.5 ஏக்கர் காணியை கொள்வனவு செய்தமை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவிற்கு எதிராக காவல்துறை நீதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கொன்று தொடரப்பட்டுள்ளது. குறித்த வழக்கின் பிரதிவாதியான பசில் ராஜபக்ச இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது பசில் ராஜபக்ச சார்பில் முன்னிலையான சட்டத்திரணிகள் பசில் ராஜபக்ச உடல் நலக்குறைவு காரணமாக வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வருவதனால் அவர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாக மாட்டார் என தெரிவித்து வைத்திய அறிக்கைகளை சமர்ப்பித்தனர். எனினும் பசில் ராஜபக்ஷ தொடர்ந்து நீதிமன்றத்திற்கு சமூகம் அளிப்பதை தவிர்த்து வருவதனால் முன்வைக்கப்பட்ட காரணிகளை கருத்தில் கொண்டு மாத்தறை பிரதான நீதவான் சதுரங்க எரங்க திசாநாயக்கு பிடியாணை பிறப்பித்துள்ளார். மத்திய கிழக்கு நிலவும் யுத்தம் காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை கையாளுவதற்கான ஆளுமை அரசாங்கத்திடம் உள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டை போல நாட்டில் மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்று சிலர் கருத்துக்களை வெளியிட்டு வந்தாலும் அத்தகையது ஒரு சூழ்நிலை ஒருபோதும் ஏற்படாது எனவும் அவர் கூறினார். நிந்தவூர் கலாச்சார நிலையத்தில் நிர்மாண பணிகளை மீண்டும் ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் இன்று முற்பகல் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1.5 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இனவாத அச்சமின்றி அனைத்து பிரஜைகளுக்கும் செயற்பட இடமளித்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாட்டில் இளஞ்சம், ஊழல் மற்றும் வீண்விரயத்தை ஒழிக்க மக்கள் ஆணையை வழங்கிய நிலையில் அரசியல் அதிகாரத்திலிருந்து திருட்டை முழுமையாக அளித்துள்ளதாக கூறியுள்ளார். அத்துடன் தானும் தனது அமைச்சரவையும் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மக்களின் ஒரு சதத்தையும் திருடவோ வீண்விரயம் செய்யவோ மாட்டோம் என உத்தரவாதம் அளிப்பதாக கூறிய ஜனாதிபதி இவ்வாறு யாராவது இருந்தால் அவர்களுக்கு தமது அரசியலில் இடமில்லை எனவும் உறுதியளித்துள்ளார். மேலும் அதிகளவிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதுடன் பல மோசடிக்காரர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவை தொடர்பில் நீதிமன்றம் நியாயமாக விசாரணை நடத்தி தண்டனை வழங்கும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்த அவர் மோசடிக்காரர்களுக்கு எதிராக தண்டனை வழங்க மக்கள் தந்த ஆணையை நிறைவேற்றுவதாக கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளை இளஞ்ச ஊழல் ஆணைக்குழு மற்றும் நீதிமன்றங்களின் முன்னிறுத்தியுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது சிலர் குழப்பமடைந்து பேருந்துகளில் மக்களை அழைத்து வந்து வீதியில் கோஷம் எழுப்பியதற்காக சட்ட நடவடிக்கைகளை மாற்ற மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளார். அதேபோல் சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் நாட்டை உருவாக்கும் பொறுப்பு தனது அரசாங்கத்தின் கீழ் நிறைவேற்றப்படாவிட்டால் வேறு எந்த அரசாங்கத்தின் கீழும் அது நிறைவேறாது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இன்று அதிகாரம், செல்வம் மற்றும் அந்தஸ்து ஆகியவற்றை பார்க்காமல் அனைவருக்கும் சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார்.
மேலும் ஓய்வூதியம் உள்ளிட்ட அரசியல்வாதிகளின் எல்லையற்ற சலுகைகளை ரத்து செய்து அரசியல்வாதிகளை பொதுமக்களுக்காக பணியாற்றுபவர்களாக மாற்றுவதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தி வரும் சூழலில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் யுத்த சூழல் தீவிரமடைந்தமையால் டாலரின் மதிப்பு உயர்ந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களின் விலைகளும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இறக்குமதி செய்யப்படும் எரிபொருள், எரிவாயு, பால்மா, உரங்கள் ஆகியவற்றில் எந்தவொரு தட்டுப்பாடும் ஏற்படுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார். துபாயில் இருந்து நாடு கடத்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் கும்பல்கள் உறுப்பினர் 21 பேர் குற்றப்புலனாய்வுத் துறையினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களையும் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகளையும் தொடர்ந்து நடத்தி வந்த 21 பேர் துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இவர்கள் இன்று கட்டநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மகவத்தே, சாமர் மற்றும் குடு சமிந்த ஆகியோரும் 21 பேரில் அடங்குவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தனது 2 சிறுநீரகங்களும் செயலிழந்துள்ளமையினால் மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சைக்கு நிதி உதவி வழங்குமாறு புலம்பெயர் தமிழர்களிடம் உதவி கோரிய நிலையில் பலரும் நிதி உதவிகளை வழங்கி வருகின்றனர். உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் சிவாஜிலிங்கத்தின் மருத்துவ செலவுகளுக்கு நிதியுதவிகளை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியினை அவரின் மனைவி கௌரி சங்கரி தவராஜா ஞாபகார்த்த அறக்கட்டளை ஊடாக உடனடியாக செலுத்தியுள்ளார். இந்த நிலையில் தனது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு 70 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுவதாகவும் அதனை வழங்கி தனது உயிரை காக்குமாறும் சிவாஜிலிங்கம் புலம்பெயர் தமிழ் சமூகத்திடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. நான் உங்களிடமிருந்து இன்றைக்கு சந்திக்க போகின்ற சந்திப்பு இதுவரை காலம் இருந்த சந்திப்பிலிருந்து இது சற்று வேறுபட்ட விடயம். எனக்கு சிறுநீரகங்கள் 2 பழுதடைந்து ஒரு மாற்று சிறுநீரக சத்திர சிகிச்சை உட்படுத்தப்பட வேண்டும், இல்லாவிட்டால் உயிருக்கு ஆபத்து என்று வைத்தியர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த வைத்திய சத்திர சிகிச்சைக்கு ஏனைய வைத்திய செலவுகளுக்குமாக சுமார் இதுவரை 19 லட்சம் ரூபாய் பணம் செலவாக இருக்கின்றது. பல்வேறு விதமான பரிசோதனைகள் அந்த சிறுநீரகத்தை கொடுப்பவருக்கும் வாங்குகின்ற எனக்கும் பொருந்த வேண்டும். பல மாதங்களாக பல்வேறு விதமான சோதனைகளுக்காக சுமார் 19 லட்சம் கொண்டிருக்கிறேன். இன்னமும் அந்த சத்திர சிகிச்சை ஏனைய செலவுகளுக்காக சுமார் 70 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. உரிமையுடன் நம்ம அன்றாண்டமாக கேட்டுக்கொள்வது, உங்களால் முடிந்த பணத்தை, அது 50,000 இருக்கலாம், 25,000 இருக்கலாம், 1 லட்சமாக இருக்கலாம். எனது வங்கி கணக்கு இலக்கம் இலங்கை வங்கி கணக்கு இலக்கம் 77 46 88 பம்பலப்பட்டி கிளை. இந்த இலக்கத்துக்கு நீங்கள் அனுப்பி வைத்தால் இந்த சத்திர சிகிச்சையை பூரணப்படுத்தி சுகமடைந்து வெளியேற முடியும். டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பு வீழ்ச்சியடைந்தமையானது அரசாங்கத்தின் கொள்கை அல்லாத தவறான தீர்மானம் அல்ல எனவும் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள யுத்த சூழ்நிலை காரணமாக உருவான உலகளாவிய நெருக்கடியின் விளைவே எனவும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார். இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் காரணமாக எரிபொருள் விலைகள், எரிவாயு மற்றும் உரவிலைகள், அத்துடன் கப்பல் போக்குவரத்து மற்றும் காப்புறுதி கட்டணங்கள் வேகமாக அதிகரித்துள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் டொலர் விலையும் ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் டொலர் விலையும் மாற்றமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி பொருட்களின் டொலர் விலையை விட இறக்குமதி பொருட்களின் டொலர் விலைகள் அதிகரித்தமை இலங்கையை பிரதானமாக பாதித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் உலகளாவிய ரீதியில் டொலரை ஸ்திரப்படுத்துவதற்கும் டொலருக்கு அதிக லாபத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக டொலருக்கான தேவை அதிகரித்து முதலீடுகள் டொலரை நோக்கி நகரும் போக்கு காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஏனைய நாணயங்களுடன் ஒப்பிடுகையில் டொலர் வலுவடைந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். அத்துடன் கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் ஆகிய 2 மாதங்களில் எரிபொருள் விலைகள் வேகமாக அதிகரித்துள்ளதாகவும் அந்த விலைகளின் கீழ் கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருட்களுக்கான கொடுப்பனவுகள் மே மாதத்தில் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மே மாதம் அளவில் அது $521 மில்லியன் வரை அதிகரித்துள்ளதாகவும் எதிர்வரும் 27ஆம் தேதி சர்வதேச நாணய நிதியத்தின் 2 தவணைகளின் பணத்தை ஒரே நேரத்தில் பெற்றுக்கொள்வதற்காக அதன் செயற்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த 2 தவணைகளும் கிடைக்கும் என நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். இது தவிர ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலக வங்கியிடமிருந்து மேலும் பல மில்லியன் டாலர்கள் கிடைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மயிலட்டியில் எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் விசாக் தினம் வரை குறித்த பகுதி முழுவதும் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு பாரிய அளவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அதற்கு அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் காணி உரிமையாளர்கள் கோரியுள்ளனர். காணிகளை விடுவிக்குமாறு கோரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் இன்றைய தினம் 5வது நாளாக போராட்டத்தை முன்னெடுத்த நிலையிலேயே அவர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையில் யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் குறித்த பகுதிகளிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகிறது. இந்த நிலையில் தமது 651 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்களும் போராடி வரும் நிலையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் போராட்டங்கள் முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில் இன்றைய தினம் 5வது நாளாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் வெசாக் தினம் வரை குறித்த பகுதி முழுவதிலும் கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டு பாரிய அளவில் போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கு அனைத்து அரசியல்வாதிகள், அரச நிர்வாக உத்தியோகத்தர்கள் அனைவரும் வருகை தந்து போராட்டத்தை வலுச்சேர்க்குமாறும் போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2009ஆம் ஆண்டு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் எவரும் மக்களுடைய காணி பிரச்சினைகள் தொடர்பில் பேச முன் வரவில்லை எனவும் தற்போது எல்லோரும் சுயநலவாதிகளாக இருப்பதாகவும் பொதுநலவாதிகள் அனைவரும் போரில் இறந்துவிட்டார்கள் எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். அனுர அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் தேர்வு கிடைக்கும் வரை தமது போராட்டம் தொடரும் எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். சொந்த மண் எங்களுக்கு இருக்க நாங்கள் அகதிகளா இடம்பெயர்ந்து இந்த வார ஆணி மாதம் 15ஓட 36 வருஷம் முடியுது. இன்றைக்கு மங்கட மக்கள் அகதி தான். ஏன் இந்த நிலைமை எங்களுக்கு? இந்த மண்ணில் நடந்த இந்த விடுதலை போராட்டத்தால் பாதிக்கப்பட்ட மக்களில் பெரும்பான்மையான மக்கள் இந்த வரைக்கும் நிலமில்லாம் கஷ்டப்படுறேன்டா வெளிவடக்கு மக்கள். ஏன் நீங்கள் அதை கவனிக்கிறீங்க? அரசியல்வாதியோ அரசு அதிகாரிகளோ பிற மக்களோ ஏன் எங்களை கண்டுகொள்றீங்க? நாங்கள் என்ன தனித்து விடப்பட்ட மக்களா? எங்களோட போராட்டத்துக்கு தனிமனே காணி உரிமையாளர்கள் மட்டுமே போராடணும். ஒட்டுமொத்த சமூகமும் தமிழீழத்துக்காக போரிட்டதை நான் வரவேற்கிறேன். 2009க்கு பிறகு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகு எந்த தமிழ் மக்கள் ஒற்றுமையாக நின்று செயற்படுறோம்? எங்களோட காணிக்காக யாராவது ஒரு ஆள் பொதுப்பட கழிச்சிருக்கீங்களா? அரசியல்வாதி இருந்தாலும் சரி, இல்லைண்டா அரசு அதிகாரி இருந்தாலும் சரி கழிச்சிருக்கீங்களா? இல்லை, எல்லாரும் சுயநலவாதிகளாக்கப்பட்டுட்டோம். 2009க்கு முன்னர் பொதுநலவாதிகள் அனைவரும் இறந்து விட்டார்கள். இதுதான் எங்களோட கருத்து. இந்த இடத்துல அனுர அரசாங்கத்திற்கு ஒரு தகவல் உண்டு. அதாவது அனுர அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலை விடுங்கோ, பாராளுமன்ற தேர்தலில் 3/2 பெரும்பான்மையை பெறணும் என்று சொன்னதால் மக்கள் அள்ளி வாக்குகளை போட்டவர்கள் தமிழ் மக்கள் தான். நானும் வாக்கு போட்டேன். அவையில் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக மக்கள் காணி மக்களுக்கு என்று சொன்னதை நம்பி ஏமாந்துட்டோமோ ஏமாந்துட்டே ஏண்டா ஏமாந்துட்டோம்ன்ற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போ கூடி யோசிக்கிறோம், நீங்கள் அதை செய்தே ஆகணும். எங்களோட காணி எங்களுக்கு வேண்டும். இராணுவத்தை நீங்கள் காரணம் கூற முடியாது. பாதுகாப்பு அமைச்சுக்கு கீழே தான் இராணுவம் இருக்குது. இராணுவத்துக்கு கீழே ஜனாதிபதி இருக்கார் இல்லைத்தானே? எங்கட காணியை விடணும். நாங்கள் கேட்குறோம், அமைச்சர் முதல் ஜனாதிபதி வரை இந்த மண்ணில் இதே பங்களாக்க வந்துட்டு போவேக்கையும் அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், மக்கள் காணி மக்களுக்கு. நீங்கள் கூறிய வாக்குகளை நிறைவேற்றுங்கள். ஏனென்றால் எங்கட நிலம் எங்களுக்கு வேணும். எங்கட நிலம் மீட்கும் வரை எமது போராட்டம் ஓயாது. ஒருவரோ இருவரோ எமது போராட்டம் தொடர்ந்து எமது நிலம் எமக்கு வேண்டும். கனடாவில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி 10 மில்லியனுக்கும் அதிகமான நிதியை மோசடி செய்த குற்றச்சாட்டில் திருகோணமலை குச்சவெளி பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை குச்சவெளி பகுதியைச் சேர்ந்த 28 வயதான நபர் கனடாவில் உள்ள பல்பொருள் அங்காடிகளில் வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதாக கூறி கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஆண் மற்றும் பெண்களை குறிவைத்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சந்தேக நபருக்கு எதிராக 7 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் பாதிக்கப்பட்டவர்கள் 40 லட்சத்திற்கும் அதிகமான பணத்தை இழந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. சந்தேக நபருக்கு எதிராக இதேபோன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்குகள் நீர்கொழும்பு, மட்டக்களப்பு மற்றும் அவிசாவல நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த குறித்த நபர் கைது செய்யப்பட்டு திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.
ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர ஆஸ்திரேலியாவுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள நிலையில் அந்த நாட்டின் பல முக்கிய அரசியல் பிரதிநிதிகளுடன் விசேட கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த சந்திப்புகள் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியா சென்றுள்ள ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர அந்த நாட்டின் முக்கிய நாடாளுமன்ற பிரதிநிதிகள் பலரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதற்கமைய விக்டோரியா நாடாளுமன்ற உறுப்பினர் எவன் முல்கோலண்ட் மற்றும் மேற்கு விக்டோரியா பிராந்தியத்தின் எதிர்க்கட்சித் தலைவரும் விக்டோரியா நாடாளுமன்ற உறுப்பினருமான பெவர்லி மெக் ஆதர் திலித் ஜெயவீர விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். இந்த கலந்துரையாடல்களின் போது இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடையில் நிலவி வரும் நீண்டகால தசாப்த கால நட்பு மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சிக்கு ஆஸ்திரேலியா தொடர்ச்சியாக வழங்கி வரும் ஆதரவிற்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை வலுப்படுத்துவதற்காக வழங்கி வரும் பங்களிப்பிற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர இதன்போது தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். குறித்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கையில் தொடர்ச்சியாக சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வரும் உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் களுவாஞ்சிக்குடியில் விற்பனைக்கு உதவாத தேங்காய் எண்ணெய் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணத்தில் பூனை வளர்த்த குற்றச்சாட்டில் உணவக உரிமையாளருக்கு 50,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் திருநெல்வேலியில் அம்மாச்சி உணவகமும் மூடப்பட்டுள்ளது. இலங்கையின் பல பாகங்களிலும் சுகாதார விதிமுறைகளை மீறி செயற்பட்ட உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக அதிகாரிகள் கடுமையான அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக களுவாஞ்சிக்குடி பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுக்குட்பட்டு வர்த்தக நிலையம் ஒன்றில் விற்பனை செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெயின் தரம் தொடர்பில் பொதுமக்கள் அப்பகுதிக்கு பொறுப்பான பொது சுகாதார பரிசோதகருக்கு முறையிட்டுள்ளனர். மக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய குறித்த பகுதி பொது சுகாதார பரிசோதகர் குழுவினரால் இன்றைய தினம் குறித்த வர்த்தக நிலையத்தில் விசேட சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது துர்மணம் வீசக்கூடியதாகவும் நிறம் மாறிய நிலையிலும் சுகாதார சீர்கேட்டுடனான 18 கலன்களில் உரிய சுட்டு துண்டுகளின்றியும் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த 286 லிட்டர் தேங்காய் எண்ணெய் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் களுவாஞ்சிக்குடி சுகாதார பரிசோதகரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன்போது வர்த்தக உரிமையாளருக்கு 40,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டதுடன் கைப்பற்றப்பட்ட 286 லிட்டர் தேங்காய் எண்ணெயும் நீதிமன்ற உத்தரவு கமைய உடன் அளிக்கப்பட்டதாக களுவாஞ்சிக்குடி பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் பூனை வளர்த்த குற்றச்சாட்டில் உணவக உரிமையாளருக்கு 50,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டதுடன் திருநெல்வேலி அம்மாச்சி உணவகம் மூடி அரக்கு முத்திரையிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பதவிகளுக்கு ஆசைப்பட்டு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு வழங்கவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவோம் என தாங்கள் கூறவில்லை எனவும் சிலர் திட்டமிட்டு இதே கருத்தை கூறி வருவதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். பதவிக்கு ஆசைப்பட்டு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு வழங்கவில்லை என்றும் திமுக எதிர்ப்பு என்பதற்காகவே ஆதரவு வழங்கியதாகவும் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவின் பொதுச் செயலாளர் எனவும் அவர் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அதிமுகவில் தற்போது ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடு தவிர பிளவு இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். ஈரானிடமுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்கா கைப்பற்றும் என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் புதிய சூளுரையை விடுத்திருப்பது ஈரான் மீதான புதிய அமெரிக்க தாக்குதல்கள் குறித்து ஊகங்களை கிளப்பியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாத ஆரம்பத்திலிருந்து 2 நாடுகளுக்கும் இடையில் நடைமுறையில் உள்ள போர் நிறுத்தம் இப்போது 6 வார காலத்தை தாண்டும் நிலையிலும் ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்கா கைப்பற்றும் என ட்ரம்ப் சூளுரை விடுத்திருக்கிறார். இந்த சூளுரை ஈரான் மீதான புதிய அமெரிக்க தாக்குதல்கள் குறித்து ஊகங்களை கிளப்பினாலும் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் தாக்குதல்களை தொடங்கினால் ஈரானிய அடியும் கடுமையாக வரும் என்ற எச்சரிக்கைகளும் வந்துள்ளன. தற்போது ஈரான் தனது ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்கள் உற்பத்தியை தீவிரப்படுத்தி இருப்பதை அமெரிக்க உளவுத்துறை கண்டுபிடித்துள்ளதாக ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதரவை ஈரான் பெற்றுள்ளதால் அமெரிக்க இஸ்லாமிய தாக்குதல்களாலும் எதிர்பார்த்த அளவுக்கு ட்ரோன் சேதம் அடையவில்லை எனவும் ஈரானின் ஏவுகணை தளங்களில் ஏறக்குறைய 50% அமெரிக்க தாக்குதல்களிலிருந்து தப்பித்துள்ளதாகவும் உளவு தகவல்கள் வந்துள்ளன. ஐரோப்பிய வளிமண்டலத்தில் ஏற்பட்ட உயர் அழுத்தம் காரணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் உட்பட்ட நாடுகளில் இன்று முதல் கடுமையான வெப்பம் தாக்கி வருகிறது. எதிர்வரும் சில நாட்களுக்கு கடும் வெப்பம் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்ஸ்
பிரான்சில் சில வாரங்களாக நிலவிய கலவையான வானிலை நிலவரத்திற்கு பின்னர் அந்த நாடு கோடை காலத்தின் நடுப்பகுதி ஒத்த காலத்திற்குள் நுழைந்துள்ளது. இதனால் நேற்று முதல் பல பிராந்தியங்களில் 30 பாகை செல்சியஸை தாண்டிய வெப்பம் நிலவுகின்றது. தென்மேற்கு பகுதிகளில் இதனைவிட அதிகமாக 35 பாகை வெப்பம் நிலவுகிறது. இந்த வெப்ப அலை குறைந்து எதிர்வரும் புதன்கிழமை வரை தொடரும் நிலையில் பிரித்தானியாவிலும் வெப்பநிலை உயர்வு அவதானிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆண்டுக்கு நாடு திரும்பாது என்கிறார் அனுர. பொருளாதார நெருக்கடியை கையாளும் திறன் உள்ளதாகவும் தெரிவிப்பு. சிவாஜிலிங்கத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கிய KV தவராசா. பலரும் உதவி. பாரிய போராட்டத்திற்கு தயாராகும் மைரிட்டி மக்கள். பேசாக்கை முன்னிட்டு கருப்பு கொடி ஏந்தி போராட அழைப்பு. ஊழல்வாதிகளுக்கு அரசில் இடமில்லை. நிந்தாவூரில் ஜனாதிபதி உறுதி. பதவிகளுக்காக விஜய்க்கு ஆதரவு வழங்கவில்லை என்கிறார் SP வேலுமணி. அதிமுக பிளவுபடவில்லை எனவும் தெரிவிப்பு. ஈரானிடமிருந்து செறிவூட்டப்பட்டு யுரேனியத்தை கைப்பற்ற அமெரிக்கா முயற்சி. ட்ரம்பின் கருத்தால் உருவாகும் மோதல். இத்துடன் IBC தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.